வாங்க இன்னைக்கு எங்க வீட்ல என்ன பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச்ன்ட்டு பார்க்கலாம். இன்னைக்கு காலை பிரேக்ஃபாஸ்ட் வந்து ராகி சேமியாவும் தேங்காய் சட்னியும் தான். லஞ்ச் வந்துட்டு எக் பிரியாணி. இது எப்படி பண்றதுன்ட்டு பார்க்கலாம். கடாயில வந்துட்டு 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுருக்கேன். ஸ்பைசஸ்லாம் போட்டு பொரிய விட்டுடலாம். கொஞ்சம் வந்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி போட்டிருக்கேன். இது வதங்கினோன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்திருக்கேன். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லித்தலையை வந்து சேர்த்திருக்கேன். ஒரு 2 பழுத்த தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து இதுல வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் கீரல் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் வந்து கரம் மசாலா தூள் வந்து சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சம் 2 ஸ்பூன் வந்துட்டு தயிர் வந்து சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு நான் வந்து 2 டம்ளர் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். 5 டம்ளர் தண்ணி வைக்கணும். ஒரு 1/2 டம்ளர் மட்டும் குறைச்சிட்டு 4 டம்ளர் போல தண்ணி வச்சிருக்கேன். இப்ப தேவையான அளவு வந்து உப்பு போட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த தண்ணி கொதிக்கட்டும். கொதி வந்தோன்னு தான் அரிசி போடணும். இன்னொரு பக்கம் கடாயில வந்து எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் சோம்புத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், ஜீரகத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இந்த மசாலாவை எண்ணெயிலேயே வந்து வதக்கிட்டு முட்டையை கீரல் போட்டு இதுல சேர்த்துக்கிறேன். முட்டையும் சேர்த்து இதுல வந்து வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு இந்த பக்கம் தண்ணி கொதிச்சிருச்சு. கொதிச்சோன்னா அரிசியை வந்து போட்டுறேன். போட்டுட்டு இப்ப உப்பு உரப்பு டெஸ்ட் பண்ணிட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சா ஒரு 5 நிமிஷத்துல இது மாதிரி தண்ணியெல்லாம் வத்தி வந்துடும். அந்த அப்படியே வந்துட்டு அந்த சாதத்தை எடுத்து குக்கர்ல வந்துட்டு கீழே தண்ணி வச்சு கிண்ணத்துக்குள்ள அந்த சாதத்தை வச்சு மேல இந்த முட்டையை வச்சுட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசில் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்ல வைக்கிறேன். வச்சா நம்மளோட எக் பிரியாணி வந்து ரெடி ஆயிடும். நீங்க வந்து டைரக்டா கூட குக்கர்ல வச்சுக்கலாம். ஆனா அந்த சாதத்து மேல இந்த மாதிரி முட்டையை வச்சிருங்க. நீங்களும் கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. செம சூப்பரா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.